ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சிக்ஸ்த்து சாப்டர், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸில் அந்த லெசன் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், தியரி ஆஃப் வேஜஸ், அந்த டாபிக் தான் இன்றைக்கி இப்போ பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா, த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி ஆஃப் வேஜஸ் டெவலப்டு பை Torrance is an improved and refined versions of the subsistence theory of wage. According to this theory, wages is equal to the standard of living of the workers. Its standard of living is high, wages will be high and vice versa. Standard of living wages means the amount of necessary to maintain the laborer in the standard of life to which he is accustomed. அதாவது இந்த வாழ்க்கை தர கூலி கோட்பாடு, அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி ஆஃப் வேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் உயர்ந்த வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த கூலியையும், குறைந்த வாழ்க்கை தரம் குறைந்த கூலியையும் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உழைப்பாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து பராமரிக்க அவனுக்கு தேவைப்படக்கூடிய உதவி தான் வந்து வாழ்க்கை தர கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the first one, according to this theory, the standard of living determines wages, but in actual practice wages determine the standard of living. நடைமுறையில் கூலியே வந்து வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்கிறாங்க. வேஜ் ஃபண்ட் தியரி ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது, this theory was first propounded by ஆடம் ஸ்மித். அதாவது கூலி நிதி கோட்பாடு, இதை முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். But the credit goes to J.S. Mill, who perfected this theory. அதை வந்து இந்த தியரியை பின்பு வளப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா ஜேஎஸ் மில். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அக்கார்டிங் டு மில், every employer will keep a given amount of capital for payment to the workers. It is known as wage fund. It is fixed and constant. அதாவது ஒவ்வொரு உற்பத்தியாளரும் அவனுடைய மூலதன தொகையை வந்து கிவன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டலை உழைப்பாளர்களுக்கு கூலியாக கொடுப்பது, அப்போ அந்த வழங்க வைத்திருப்பார்கள். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த ஆவரேஜ் வேஜ் ஆஃப் ஒர்க்கர் கேன் பி கால்குலேட்டட் பை யூஸிங் த ஃபார்முலா. அப்போ எண்ணிக்கை கூடும் பொழுது கூலி அப்படின்னு சொல்லும்போது அதிகரிக்கும். இப்போ ஒரு 10 பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இன்னொரு 10 பேரை வந்து அதிகமாக சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு கூலி அப்படின்றது வந்து எண்ணிக்கை கூடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், கூலி அதிகரிக்கும். இப்போ குறையும் பொழுது நபர்களின் லேபர்ஸோட எண்ணிக்கை குறையும் பொழுது அதனுடைய கூலி அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஆவரேஜ் வேஜ் பெர் ஒர்க்கர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேஜ் ஃபண்ட் டிவைடட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அதாவது உழைப்பாளர்களின் சராசரி கூலி அப்படின்னு சொல்லும்போது மொத்த நிதி, அப்போ மொத்த நிதின்னு சொல்லும்போது 5000 இருக்குதுன்னு வச்சுங்க, டிவைடட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அப்போ 50 பேர் சேர்ந்து 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து 50 பேருக்கான கூலி. அப்போ உழைப்பாளர்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது உழைப்பாளர்களுக்கு சராசரியாக கூலி என்னென்னா அதை டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் டு 100 கிடைக்குது. அப்போ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் இன்க்ரீசஸ் த வேஜ் பெர் ஒர்க்கர் வுட் ஃபால் அண்ட் வைஸ் வர்சா. அதாவது உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கூலியும் அதிகரிக்கும். உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கூலி அப்படின்னு சொல்லும்போது குறையும். இப்போ இதில் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு பணிகளுக்கான கூலி, அதாவது இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் இன் வேஜஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ். அதாவது பல்வேறு பணிகளுக்கு கூலி நிலைகளினுடைய வேறுபாட்டை இது விளக்கவில்லை இந்த கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், இட் இக்னோர்ஸ் த ரோல் ஆஃப் ட்ரேட் யூனியன். தொழிற்சங்கங்களின் பங்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி இது அறியவில்லைன்னு சொல்கிறாங்க இந்த தியரியில். Actually, the capitalist will take away a large sum before making payment of a wage. அதாவது உண்மையில் வந்து
முதலாளிகள் அப்படின்னு சொல்லும்போது தங்களுடைய நிதியை விட கூடுதல் தொகையை வந்து கூலிக்காக ஒதுக்கி வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெசிடுவல் கிளைமேட் தியரி ஆஃப் வேஜஸ், அதாவது வாழ்க்கை தர கூலி கோட்பாடு. அப்போ திஸ் தியரி வாஸ் ப்ரொபண்டட் பை அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ், அதாவது அமெரிக்க பொருளியல் அறிஞர் F.A. வாக்கர் இன் 1875 வந்து அவர் இந்த தியரியை வந்து சொல்லியிருக்காரு. இன் ஹிஸ் புக் பொலிட்டிக்கல் எக்கானமி, அதாவது இப்போ எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளாதாரம். அப்போ அரசியல் பொருளாதாரம் சொல்லும்போது அக்கார்டிங் டு திஸ் தியரி வேஜ் இஸ் த ரெசிடுவல் போர்ஷன்ஸ் ஆஃப்டர் பேயிங் த remunerations of all the other three factors, namely land, capital and organizations. Criticism, அதாவது நிலம், மூலதனம் மற்றும் அமைப்பு இவற்றை வழங்கிய வெகுமதி போக எஞ்சியுள்ள பகுதி தான் வந்து கூலி குறியீடு, அதாவது கூலிக்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் கிரிட்டிசிசம் சொல்லும்போது திஸ் தியரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் கேன் செக்யூர் ஹையர் வேஜஸ் ஃபார் ஒர்க்கர். இந்த கோட்பாடு தொழிற்சங்கங்களின் பங்கினை விளக்கவில்லை. செகண்ட் ஒன், டிமாண்ட் சைட் ஆஃப் லேபர் இந்த determinations of wages need to be considered. கூலி நிர்ணயிப்பதில் வந்து உழைப்பாளர்களுடைய தேவையை சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது உற்பத்தி திறன் கூலி கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜென்ரல் தியரி ஆஃப் general theory of distributions to wages fixation is the marginal productivity theory of wages. அதாவது இந்த பொது பகிர்வு கோட்பாட்டின் அடிப்படையில் இறுதிநிலை உற்பத்தி திறன் கூலி கோட்பாடு அப்படின்றது வந்து கூலியை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி வேஜஸ் ஆர் டிட்டர்மைன்ட் பை த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோட்பாட்டின்படி உழைப்பாளர்களுடைய இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு சமமான கூலி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Under the perfect competition, wages is paid equal to marginal product of labor, wages MPL. But in real world, where there is imperfect competition, there is a exploitations of labor and wages is less than MPL. அதாவது நிறைவு போட்டியில் வந்து உண்மை உலகில் நிறைவுரை போட்டியே வந்து உள்ளது. உழைப்பாளிக்கு குறைவான கூலி வழங்கப்பட்டு அது என்னது சுரண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டாபிக் இன்ட்ரெஸ்ட், வட்டி. அப்போ ஜென்ரலி ஸ்பீக்கிங் இன்ட்ரெஸ்ட் இஸ் எ பேமெண்ட் மேட் பை பாரோவர் டு த லெண்டர் ஃபார் த மணி borrowed. கடன் பெறுபவர் கடன் வழங்குபவருக்கு செலுத்துவது தான் வந்து வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் இஸ் த ரிவார்ட் பெய்ட் ஃபார் த borrower டு த லெண்டர் ஆஃப் ஃபார் த யூஸ் ஆஃப் கேபிட்டல். வாங்குவோர் அப்படின்னு சொல்லும்போது வழங்கியவருக்கு வழங்கும் வெகுமதி தான் வந்து வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் த ப்ரைஸ் பெய்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் கேபிட்டல் இஸ் எனி மார்க்கெட். அதாவது அங்காடியை வந்து முதலில் வந்து பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்படுவது தான் வந்து வட்டி அப்படின்றது வந்து ஆல்ஃப்ரட் மார்சல் வந்து சொல்கிறார். கைண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது கிராஸ் இன்ட்ரெஸ்ட், நெட் இன்ட்ரெஸ்ட். அதாவது கிராஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிசீவ்டு பை த
credited from debtors. அதாவது கிராஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது தாங்கிக் கொள்வதற்கான ஊதியம். அப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் நிகர வட்டி ப்ளஸ் ரிவார்ட் ஃபார் இன்கன்வீனியன்ஸ், அதாவது தான் வந்து சிரமத்தை தாங்கிக் கொள்வதற்கான ஊதியம் ப்ளஸ் இன்சூரன்ஸ் அகெயின்ஸ்ட் ரிஸ்க் ஆஃப் நான் பேமெண்ட், அதாவது கடன் தாங்குவதற்கான இழப்பீடு ப்ளஸ் பேமெண்ட் ஃபார் சர்வீஸ் ஆஃப் டெப்ட் மேனேஜ்மெண்ட், கடனை மேலாண்மை செய்வதற்கான ஊதியம். இதுதான் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நிகர வட்டி. அப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன்லி part of the gross interest. It is the payment for use of capital only. A good example for net interest is the interest payable for government securities. அதாவது மொத்த வட்டியின் ஒரு பகுதி தான் வந்து நிகர வட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ மூலதனத்தை பயன்படுத்தி மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அப்போ அரசு பத்திரங்கள் அப்படின்றது வந்து இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்சிஸ்டன்ஸ் தியரி ஆர் வெயிட்டிங் தியரி, அதாவது துய்ப்பு தவிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது காத்திருத்தல் வட்டி கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் தியரி வாஸ் ப்ரொபண்டட் பை N.W. Senior. To him, interest is the reward for abstaining from the immediate consumptions of wealth. According to Senior, capital is the result of saving, but saving involves abstinence of or sacrifice. It is possible to save only if one abstains from present consumption. அதாவது சேமிப்பிற்கான விளைவு தான் வந்து மூலதனம் என்று கூறுகிறார் யார்? N.W. Senior. அப்போ இந்த ஆல்பினன்ஸ், அதாவது ஆப்ஸ்டினன்ஸ் சாக்ரிஃபைஸ், இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஒருவர் வந்து தனது நிகழ்கால நுகர்வை தவிர்ப்பதன் மூலம் சேமிக்க இயலக்கூடிய நிகழ்கால நுகர்வு வந்து தவிர்ப்பு என்பது சில பாதிப்புகளை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மார்சல் accepted the abstinence theory of interest, but he used the word waiting instead of abstinence. Saving implies waiting. According to him, interest is the reward for waiting. Saving involves waiting. அதாவது சேமிப்பு வந்து காத்திருத்தலை உள்ளடக்கியது. காத்திருத்தலுக்கான வெகுமதி தான் வந்து வட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. We have to pay them some reward, therefore interest is the reward paid to the saver capital for his waiting. வட்டி என்பது முதலீட்டாளர்கள் காத்திருப்பதற்கான வெகுமதி தான் வந்து வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிரிட்டிசிசம் சொல்லும்போது according to this theory saving involves suffering, but saving may not always involve suffering to some rich people. அதாவது சேமிப்பு அப்படின்றது வந்து பாதிப்பை உள்ளடக்கியது, ஆனால் பணக்காரர்களுக்கு இத்தகைய பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம் சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா ரிச் பீப்புள் ஹாவ் மணி ஃபார் விச் தே டு நாட் கெட் இன்ட்ரெஸ்ட். hoarding of money is to quench the thirst for liquidity. அதாவது வட்டியை நிர்ணயிப்பதில் உற்பத்தி திறனை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம்.